ஹலோ வண்டர்ஸ், பார் கவுன்சிலேருந்து நமக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. ஸோ இது வந்து அவங்களால அனுப்பலை. நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ண வெஹிக்கிள் ஸ்டிக்கர் வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் ஸ்டிக்கரை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். அது என்னென்னா, நவ் வி ஆர் கரண்ட்லி 1000+ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இந்த வீடியோ எடுக்கும்போது நம்ம வந்து கரண்ட்லி 1069 சப்ஸ்கிரைபரில் இருக்கோம்னு நினைக்கிறேன். யா நான் என்ன பண்ணுவேன்? இது வரைக்கும் நம்ம சேனலில் 60+ வீடியோஸ் போட்டிருக்கோம். மோஸ்ட்லி லா ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி அட்வொகேட் ஸ்டிக்கர்ஸ் இல்லை ஃபைலிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ரிலேட்டடான நிறைய வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லா ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் லீகல் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜென்ரலாக அவுட்ரோவில் சொல்லுவோம், இந்த வாட்டி இன்ட்ரோவில் சொல்கிறோம். இன்ட்ரோ. ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கூகுளில் போயிட்டு பார் கவுன்சில் வெப்சைட் உள்ள போகிறோம். ஓகே, பார் கவுன்சில் வெப்சைட் உள்ள போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட லாகின் டீட்டெயில்ஸை கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து வெஹிக்கிள் ஸ்டிக்கர்னு இருக்கும். ஸோ இதில் வந்து அப்ளை ஏரை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்ளை ஏர் கிளிக் பண்ணவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து ஃபில் பண்ணணும். மெம்பர் ஆஃப் பார் அசோசியேஷன் எஸ், நீங்கள் எந்த பார் அசோசியேஷனில் வந்து மெம்பராக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏஏபி பாஸ். ஆக்சுவலாக இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு தேவைன்னு சொல்லிடுறேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏஏபி பாஸ் ஆன அந்த ரிசல்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து தேவைப்படும். ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களோட ரிசல்ட்டுமே வந்து இங்கே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ரிசல்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் தேவை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஆர்சி புக்கு. ஸோ அது வந்து நம்ம வருவோம் பின்னாடி. ஓகே, ஏஏபி பாஸா ஃபெயிலா, அது வந்து பாஸ்டு. ஓகே, ஏஏபி நம்பர் வந்து இதுவுமே வந்து உங்கள் ரிசல்ட் வந்த அந்த பேஜ்லேயே இருக்கும், இல்லைனா ஆல் டிக்கெட்டில் இருக்கும். பேட்ச் நம்பருமே வந்து உங்கள் ஆல் டிக்கெட்லேயும் இருக்கும் அண்ட் ரிசல்ட் அந்த பேஜ்லேயுமே இருக்கும். ஏஏபி ப்ரூஃப் இங்கே தான் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அப்லோட் பண்ணோம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் இல்லாமல் தான் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ப்ரொஃபைல் பிக்சர். இது வந்து ஆக்சுவலாக முன்னாடி இல்லை, இப்போ தான் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் கேட்குறாங்க. ஓகே, அதுக்கான என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. 1 MB கம்மியாக இருக்கணும் அண்ட் பிளாக் கோட் அண்ட் டைமே வந்து போட்டுக்கணும். ஸோ இது வந்து ப்ராப்ளம் நீங்கள் நியூ என்ரோல்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து என்ரோல்மெண்ட்டுக்காக அப்ளை பண்ணும்போதே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, அதை வந்து இங்கே அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் வந்து பைக்கா காரா? பைக்கு. வெஹிக்கிள் ரிஜிஸ்டர்ட் இன் யுவர் நேம். எஸ், இப்போ நோ கொடுத்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வண்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த வண்டி வந்து ஒன்று உங்கள் நேமில் இருக்கணும், இல்லை உங்கள் ஸ்பௌஸ் நேமில் இருக்கணும், இல்லை அதாவது உங்களோட ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் நேமில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து இந்த ஸ்டிக்கரையே வந்து அப்ளை பண்ணவே முடியும். ஏன்னா ஜென்ரலாக அந்த நார்மலான ஸ்டிக்கர்லாம் வந்து எல்லாருமே ஒட்டிக்கிறாங்க. கேட்டால் எங்களோட சித்தப்பாவோட மாமாவோட பெரியப்பா பையன் வந்து அட்வொகேட்டாக இருக்காங்க, அதனால என் வண்டியில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுனால இப்படி வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து வச்சுருக்காங்க. ஒன்று வண்டி உங்கள் பேரில் இருக்குது, உங்கள் பேர்லேயே இருக்குது, நீங்கள் அட்வொகேட்டுன்னு போது பிரச்சனை இல்லை. இல்லை வண்டி வண்டி வந்து இல்லை உங்கள் ஸ்பௌஸ் நேமில் இருக்கணும். ஓகே, இதில் வந்து வண்டி என் நேம்லேயே இருக்குது. ஸோ எஸ் கொடுத்துட்றேன். வண்டியோட மாடல், ஃபார் எக்ஸாம்பிள் FZX, S, R15 அந்த மாதிரி என்ன மாடல்ன்றதை வந்து கொடுத்துருங்க. அடுத்து வெஹிக்கிள் நம்பரை வந்து இந்த ஃபஸ்ட்டு TN26 அதை வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள். மிச்சத்தை வந்து இந்த செகண்ட் டேப்பில் வந்து என்டர் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் வண்டி நம்பரை வந்து அந்த மாதிரி பிரித்து என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஆர்சி புக்கு. ஸோ ஆர்சி புக்கை வந்து ஸ்கேன் பண்ணி வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறமா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சேவ்னு கொடுங்க. சேவ்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. கன்ஃபார்ம் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 rupees கேட்குறாங்க. ஓகே, ப்ரொசீட் டு பேமெண்ட். ஓகே, பே நவ். பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ரூவல் ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்ளை பண்ணி முடிச்ச ஃபியூ டேஸில் வந்து இந்த மாதிரி ஒரு பார்சல் நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிக்கர்ஸ் கொடுப்பாங்க. ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து 2 ஸ்டிக்கர் கிடைக்கும். ஒன்று வந்து நம்ம ஒட்டிட்ட வண்டியில், இன்னொன்று தான் வந்து கையில் இருக்குது. ஸோ ஒன்று தான் வந்து நான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று ரெண்டுமே கூட ஒட்டிக்கலாம். ஸோ எப்படி உங்கள் வண்டி எப்படி கஸ்டமைசபிளாக இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? சரிதா? ஓகே சார். போதும்
கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகுமார். விஜயகுமார் இல்லை, தமிழ் விஜயகுமார். கிரிஞ்சிங்க நானும் ஓட்டலாம், கீழே ஓட்டலாம், நடுவில் ஓட்டு. இவனும் ஈக்குவலா மைண்ட் பண்றானே. இந்த வீடியோவில் நம்ம அட்வொகேட் ஸ்டிக்கரை பார் கவுன்சில் வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு, அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை, அண்ட் அந்த ஸ்டிக்கரை எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி லா ரிலேட்டடான நிறைய வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காம லீகல் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். செக் இட் அவுட். பை பாய்.